உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைவருந்தலும் நீங்களும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவ தலைவரன் அவர்க்கே சரணங்களே. ஐவகைப் பொருளு நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றி யாவரும் திகைப்ப நின்ற பொய்கிருள் அகல ஞானப் பொருண்கதிர் விரிந்த புத்தேள் கைவளராழிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம் வரையில் பார்த்தோம். தொடர்ந்து பார்க்கலாம். 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 17வது ஸ்லோகம். பகவான் உபதேசிக்கின்றார், இந்த பிரபஞ்சமெல்லாம் எந்த பிரமத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அதையே அழிவற்றதாக தெரிந்து கொள்வாயாக. தன் நிலை மாறாத இதனை ஒருவராலும் அழிக்க இயலாது. இது ஸ்லோகம். சராசரங்கள், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றிலும் இருப்பது வெளி, ஸ்பேஸ். அதைப் போல உணர்வு ஒளி நிறைவாய் அருவமாய் எங்கும் வியாபித்திருப்பது பிரம்மம். எங்கும் இருக்கும் ஒரே பொருள் குணமற்றது, உருவமற்றது. பூமியில் பள்ளம் தோண்டினால் அங்கு தென்படும் ஆகாயம், த ஸ்பேஸ், எங்கிருந்து வந்தது? அண்டத்தில் இருந்த வெளியை காட்டிலும் கூடுதலாக உற்பத்தியானதா என்ன? இல்லை. புதியதாக சுவர் ஒன்றை எழுப்பினால் அந்த சுவர் வைத்த இடத்தில் இருந்த ஸ்பேஸ், வெளி எங்கே போயிற்று? பக்கத்தில் நகர்ந்து கொண்டதா? அப்படியானால் ஏற்கனவே அங்கிருந்த அந்த ஸ்பேஸ், வெளியின் அடர்த்தி அதிகமானதா? இல்லை. சுவர் கட்டுவதற்கு முன்பிருந்த அந்த வெளி சுவரின் உள்ளேயே மறைந்து விட்டது. மறைந்திருந்த வெளி பள்ளம் தோண்டினால் வெளிப்பட்டது. அதேபோல் பிரம்மம் எங்கும் வியாபித்திருக்கின்றது. அது அழியாதது. ஒரே பொருள் இருக்கும் போது அதற்கு பெயரும் கிடையாது. ஆண், பெண், அலி, உருவம் எதுவும் இல்லாதது. ஆனால் உலக வழக்கில் அதை விவரிக்கவும் அறிந்து கொள்ளவும் நாம் தான் பிரம்மம் என்று பெயரிட்டோம். பெயர் இல்லாமல் எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடிவதில்லையே. சொற்கள் இன்றி விளக்க முடிவது கிடையாது, முடியவில்லை. காலம் மாறினாலும் சூழ்நிலையில் மாறினாலும் தன் நிலை மாறாது. அது அழிவு செய்ய முடியாது. விஞ்ஞானத்திலும் எந்த ஒரு பொருளையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒன்றை மற்றொன்றாக மாற்ற முடியும், அவ்வளவே என்று சொல்லி வருகின்றார்கள். தண்ணீரை கொதிக்க வைத்தால் நீராவி ஆகிவிடுகிறது. குளிர வைத்தால் பனிக்கட்டியாக மாறிவிடுகிறது. அழிக்க முடிவதில்லை. உலகத்தில் உள்ள கல், மண், தங்கம், வெள்ளி போன்ற எல்லாம் பொருள்களின் அணுக்களில் வெப்பம் இருக்கிறது. இந்த வெப்பம்தான் அப்பொருளை, அதிலுள்ள அணுக்களை இயக்குகின்றது. வெப்ப இயக்க ஆற்றல் கொள்கை, தெர்மோடைனமிக் கான்செப்ட், அதன்படி ஒவ்வொரு அணுவிலும் உள்ள வெப்பத்தினால்தான் அந்த பொருளின் இயக்கம் நடைபெறுகிறது. இந்த வெப்பத்தினை அளப்பதற்கு டிகிரி சென்டிகிரேட் என்ற அளவை பயன்படுத்துகின்றார்கள். 0 டிகிரி என்பது தண்ணீரின் 3 நிலைகள், அதாவது திடநிலை, திரவநிலை, வாயுநிலை. இந்த 3இன் சமநிலையாகும். -15 டிகிரி என்றாலோ -25 டிகிரி என்றாலோ அதுவும் ஒரு வெப்பநிலையே. வெப்பத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும். அந்த வெப்பத்தை அந்த பொருளிலிருந்து வெளியேற்ற முடியாது. -273 டிகிரி சென்டிகிரேட் நிலைக்கு அந்த அணுவை கொண்டு சென்றால் அதற்கு 0 டிகிரி கெல்வின் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த -273 டிகிரிக்கு கொண்டு சென்றால் அணு தன் வெப்பத்தை இழந்து அணுக்கருவை சுற்றும் எலக்ட்ரான் இயக்கம் நின்று போய்விடும், இயக்கம் சூன்யமாகிவிடும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு பொருளை இந்த டிகிரி நிலைக்கு கொண்டு செல்வது நடைமுறையில் சாத்தியமல்ல என்றும் விஞ்ஞானிகள் சொல்லிவிட்டார்கள். ஆக எல்லா பொருள்களின் அணுக்களிலும் வெப்பம் நிறைந்து இயக்குகின்றது என விஞ்ஞானம் சொல்லுகிறது. இதையே வேதாந்தத்தில் பிரம்மம் எங்கும் வியாபித்து ஊடுருவி அனைத்தையும் இயங்க வைக்கின்றது என்பதை முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார்கள். இந்த பிரம்மம் இயக்கத்திற்கு உட்பட்ட போது பரபிரம்மம் என்றாயிற்று. காலம், இடம், காரணம், காரியம், தத்துவங்கள் தோன்றியது. ஈஸ்வரன், ஜீவகள், பஞ்சபூதம்,
உலகம் எல்லாமும் தோன்றின. இவைகள் அழியும் போது பிரம்மத்தில் ஒடுங்கி விடுகின்றன. ஆகாயம் வெளிபோல் பிரம்மம் எங்கும் எதிலும் அருவமாய் வியாபித்திருக்கிறது. இதுவே உடலுக்குள் ஆத்மாவாகிறது. இருப்புத்தன்மையே பிரம்மம். அழியாதது இருப்புத்தன்மைக்கு அழிவேது, மாற்றமும் ஏது. ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். நித்தியமாயும் நாசமற்றதாயும் அறிய முடியாதாயும் உள்ள தேகியின், அதாவது ஆத்மாவின் இந்த தேகங்கள் முடிவுள்ளவர்களாக கூறப்பட்டிருக்கின்றன. பாரதா, ஆகையால் நீ போர் செய்ய கடவாய். ஆன்மாவை பிரமாணங்களாலும் அறிய முடியாது. ஆன்மா அனுபவித்து உணர வேண்டிய ஒன்று. இப்படி சொல்வது கூட அவ்வளவு சரியில்லை. ஆன்மாவை அனுபவித்தல் என்ற போரில் ஆன்மா, அனுபவிப்பன், அனுபவம் என்று பிரிந்து விடுகிறது. ஆன்மாவாகவே, அதாவது தான் தானாகவே ஆன்மமயமாக இருந்து விடுவது. அங்கு ஆன்மா யார், அனுபவிப்பவன் யார், அனுபவம் எது என்று சொல்ல முடியாது. எல்லாம் ஒன்றான அத்வைத அபேத நிலை. இந்த நிலையை இந்த பிரமாணங்களும் காட்ட முடியாது என்கின்றார் பகவான். மேலும் இந்த தேகம் முடிவுள்ளவை என்று பகவான் கூறுவது கவனிக்கத்தக்கது. எந்த பொருளையும் அழிக்கவோ ஆக்கவோ முடியாது என்று பார்த்தோம். தற்போதைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு சொல்கிறது. நீரை அழிக்க கருதி கொதிக்க வைத்தால் ஆவியாகி விடுகிறது. கட்டையை எரித்தால் சாம்பலாகி விடுகிறது. சாம்பலை மண்ணில் புதைத்தாலும் நீரில் கரைத்தாலும் அதோடு கலந்து விடுகிறது, அழிவதில்லை. பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் 107 மூலகங்களின் அணுக்களால் உருவானவையே. அதாவது 107 பொருட்களின் அணுக்கள் மட்டுமே தனித்தன்மை வாய்ந்தது, மாலிக்யூல்ஸ் என்று சொல்கிறார்கள். தனியான பொருட்கள் தனிமங்கள் என்று சொல்கின்றார்கள். மற்றவை கூட்டு பொருட்கள். ஆக்சிஜன், நைட்ரஜன், சிலிக்கான், கால்சியம் போன்றவை தனிமங்கள் சேர்ந்து இருக்கின்றன. மண் கூட்டுப்பொருள், காற்றும் கூட்டுப்பொருள். இதே போன்று கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களும் நீர் மூலக்கூறும் வெப்ப இயக்கத்தால் ரசாயன சேர்க்கையால் ஒன்றாக இணைந்து தாவரம், மிருகம், மனிதன் போன்ற பொருட்களாக உருவாகின்றன. மனிதன் ஒரு கூட்டுப்பொருள். இதற்கு தேவைப்படும் வெப்பம் சூரியன் மூலம் கிடைக்கிறது. இது ரசாயன சேர்க்கையால் இணைந்து விடுவதால் கூட்டு இயக்கம். மூச்சு விடுவது, வளர்சிதை மாற்றம், இனப்பெருக்கம் முதலியவை இருக்கின்றது. ஆனால் இது கூட்டு இயக்கம். எனவே இந்த தேகமும் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் தண்ணீர் ஆகியவை சேர்ந்து கூட்டு பொருள் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த தேகம் விழுந்ததும் மண்ணில் புதைத்தாலும் தீயிலிட்டு எரித்தாலும் அந்தந்த தனிமங்களான கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், தண்ணீர் போன்றவை காற்றிலும் வெளியிலும், அதாவது ஆகாயத்திலும் பறந்து விடுகின்றன. தேகத்தின் உருவந்தான் அழிகின்றது. அடிப்படை ஆதார தனிமங்கள், தனி அணுக்கள் உலகத்தில் உள்ள அந்தந்த பொருட்களோடு கலந்து விடுகின்றது. இதைத்தான் தூல பஞ்சபூதங்கள் உண்டான பின்பு உருவான தூல தேகம் ஒடுங்கும் போது அவைகளுக்கு ஆதாரமான தூல பஞ்சபூதங்களில் ஒடுங்கி விடுகிறது என்று வேதாந்தம் கூறுகின்றது. விஞ்ஞானத்தின் கூற்று ஏற்கனவே நமது வேதாந்த தத்துவத்தில் தெரிவிக்கப்பட்டவையே. விஞ்ஞானம் முன்னேற முன்னேற மெய்ஞான தத்துவங்களுக்கு விளக்கமாக வந்து அமைகிறது. எனவே பகவான் தேகம் அழிகிறது என்று சொல்லாமல் முடிவுள்ளவை என்று அழகாக அறிவிப்பதை நாம் இங்கே உயிர்த்து உணர வேண்டும். இந்த ஸ்லோகத்திலே நித்தியம் என்று சொன்னதற்கு பிறகு நாசமற்றது என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அழிவற்றது என்பதும் என்றும் இருப்பது என்பதும் ஒரே பொருளைத்தானே கொடுக்கின்றன. பின்பு ஏன் இரண்டு சொற்களையும் உபயோகித்து கூறியதையே திரும்ப கூற வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது. நாசம் என்பது இருவகைப்படும். பிறர் நம்மை ஏமாற்றிவிட்டால் நம் நம்பிக்கை நாசமாயிற்று என்கிறோம். அதே போல இளமை அழிந்தது, அழகு அழிந்தது, ஆரோக்கியம் அழிந்தது, மன அமைதி நாசமாயிற்று, வியாதியால் தேகம் நாசமாயிற்று என்றெல்லாம் கூறுகின்றோம். இந்த நாசம் ஒரு உறுப்பு அல்லது ஒரு நிலையின் நாசம், உண்மையான நாசம் அல்ல. முடிவாக ஒருவர் இறந்து விட்டால் ஆள் மேலே போயாச்சு என்கிறோம். இது முழுமையான நாசம். இந்த மாதிரியே நித்தியத்துவம் என்று சொல்வதும் இருவகைப்படும். உடலின் அழகு போனாலும் இளமை போனாலும் பல மாறுதலின் நடுவிலும் அதே உடல் என்கிறோம். இந்த மாதிரியே முந்தைய நிலைகள் நாசமடைந்து புதிய நிலைகள் உண்டாகிக் கொண்டே இருந்தாலும்
இந்த கங்கை என்றும் இருப்பது, இந்த மலை, இந்த சமுத்திரம், இந்த பூமி என்றும் இருப்பது நித்தியமானது என்கிறோம். இந்த நித்தியத்துவம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் நீண்ட நாட்களாக, அதாவது பல கோடி வருடங்களாக இருப்பது என்ற பொருள். இதை பிரவாக நித்தியத்துவம் என்று சொல்கின்றார்கள். ஒருவித மாறுதலும் இல்லாமல் என்றைக்கும் இருந்தபடியே இருக்கின்றதோ அதுதான் உண்மையான நித்தியத்துவம். நித்திய என்ற சொல்லால் ஆத்மா என்றும் உள்ளது, காலத்துக்கும் அப்பாற்பட்டது என்பதும், அனாசி என்ற சொல்லால் முந்தைய நிலைகள் அழிந்து புதிய நிலைகள் தோன்றுவது என்ற மாறுதல்களும் இல்லாதது என்பதும் உணர்த்தப்படுவதால் கூறியதையே திரும்ப கூறுவது என்ற குற்றம் இங்கே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. வேத பிரமாணத்தின் மூலம் ஆத்மாவை அறியலாம் என்று எண்ணியே நாம் குருவை நாடுகின்றோம். ஆனால் வேதத்தை போதிக்கும் குருவோ வேதத்தின் மூலம் ஆத்மாவை அறிய முடியாது என்று சொல்லுகின்றார். அப்பொழுது நாம் படும் பாடுகள் அனைத்தும் வீணா? வேதாந்தம் பிரமாணம் இல்லையா? ஒருவேளை புலன்களால் தான் அறிய முடியுமோ என்றால் அதுவும் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அனுமானம் உதவுமா என்றால் புலன்களால் அறியும் விஷயத்தை பற்றித்தான் அனுமானம் செய்ய முடியும். ஆனால் அனுமானம் உதவாது. பின் ஆத்மாவை எப்படித்தான் அறிவது? வேதாந்த சாஸ்திரத்தை கேட்கும் முன்பாகவே ஆத்மா இருக்க வேண்டும். குடம், மேஜை, நாற்காலி போன்று அறியப்படுவது அல்ல ஆத்மா. இவற்றை அறிய வேண்டிய சாதனங்களை, பிரமாணங்களை உபயோகிக்கின்றவனே ஆத்மா. அறிபவனான ஆத்மா இருந்தால்தான் அறிவு சாதனங்கள் உபயோகப்படும். வேதாந்த விசாரமே விசாரிப்பதற்கு ஒருவன் இருந்தால்தான், அதாவது ஆத்மா இருந்தால்தான் முடியும். வேதாந்த பிரமாணம் தான் ஆத்மாவை நிரூபிக்கிறது என்றால் வேதாந்த விசாரம் செய்வதற்கு முன்பாக ஆத்மா இல்லை என்று ஆகிவிடும். ஆத்மா இல்லை என்றால் நான் என்பது இல்லை என்று பொருள். பின் ஆத்மா இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேதாந்த தேடி போவது யார்? விசாரம் செய்வது யார்? நான் என்பதே இல்லை என்ற போது அறிய விரும்புவது எவரோ அவரே தான் அறிய விரும்புவதை அறிவதற்கு வேண்டிய பிரமாணங்களை, அறிவு சாதனங்களை உபயோகிக்கின்றார். ஆதலால் அறிய விரும்பி பிரமாணங்களை உபயோகிக்கும் முன்பாகவே ஆத்மா இருக்க வேண்டும். அது தன்னைத்தானே விலக்கிக் கொள்வதாக சுயம் பிரகாசமானதாக இருக்க வேண்டும். பின்பு வேதாந்தத்தின் அவசியம் என்ன? சொர்க்கம், நரகம் இவற்றின் இருப்பை வேதம் காட்டுவது போலவே ஆத்மாவின் இருப்பை வேதாந்தம் நமக்கு காட்டுவதில்லை. அப்படியா? ஆம். நமக்கு தெரியாத சொர்க்கம், நரகம், நம் கர்மங்களால் வரக்கூடிய புண்ணிய பாவங்கள் இவைகளை வேதத்தின் முதல் பகுதி கர்மகாண்டம் காட்டுகிறது. ஆத்மா நம்மால் அறியப்படும் ஒரு பொருள் அல்ல என்றாலும் ஆத்மா முற்றிலும் அறியப்படாது அல்ல. நிரூபணத்தின் தேவை இல்லாமல் என்றும் தானாக இருப்பதும் தானாக விளங்குவதாகவும் இருப்பது ஆத்மா. ஆதலால் எல்லோராலும் ஆத்மா அறியப்பட்டதே. பிரமாணங்களால் நிரூபிக்க தேவையில்லை. தானாக ஆத்மா விளங்குவதால் தான் பிரமாணங்களே அர்த்தம் உடையதாக ஆகின்றன. அப்போ வேதாந்த சாஸ்திரம் பிரமாணம் இல்லையா? ஆத்மா தானாகவே தன்னை விலக்கிக் கொள்கிறது என்றால் வேதாந்த சாஸ்திரத்தின் உபயோகம் என்ன? இதற்கும் பதில் சொல்லியிருக்கிறார்கள். வேதாந்தம் பிரமாணமே. ஆனால் எந்த கோணத்தில் பிரமாணமாகிறது? அது ஆத்மாவின் இருப்பை காட்டுவதால் பிரமாணம் அல்ல. மாறாக ஆத்மாவை பற்றிய தவறான கருத்துக்களை நீக்குவதன் மூலமே அது பிரமாணமாகிறது. ஜீவத்துவம், ஜீவத்துவம் அதாவது ஜீவன் என்ற நிலை ஆத்மாவின் மீது தவறாக ஏற்றி வைக்கப்பட்டது. நமது உண்மை சுரூபமான பூர்ணத்துவத்தை அறியாமல் அதை அடைய துடிக்கிறோம். நம்மை பற்றிய இந்த தவறான கருத்துக்களை வேதாந்த சாஸ்திரத்தால் நீக்க முடியும். வேதாந்த சாஸ்திரம் ஆத்மாவின் இருப்பை நிரூபிக்கவில்லை, ஆத்மாவை பற்றிய தவறான கருத்துக்களை தான் நீக்குகிறது. என்றாலும் இந்த பணியை நம் வசத்தில் உள்ள புலனறிவு, அனுமானம் போன்ற பிரமாணங்களால் செய்ய முடியாது. இதனால்தான் வேதாந்தம் என்பது பிரமாணம் எனப்படுகிறது. முழு வேதமும் சப்த பிரமாணமாகும். அவை புலனறிவு, அனுமானம் முதலியவற்றால் நாம் அறிய முடியாதவற்றை பற்றி கூறின. இருந்தாலும் வேதத்தின் முதல் பாகம் பூர்வபாகம், கடைசி பாகமான வேதாந்தம் பிரமாணமாக பணி செய்யும் விதத்தில் வேறுபடுகின்றன. சொர்க்கம், நரகம் முதலியவை உள்ளன. இந்த விதத்தில் இந்த மந்திரங்களுடன் இந்த சடங்கை செய்தால் புண்ணியம் என்று கண்ணுக்கு தெரியாத ஒரு பலன் முன் கணக்கில் வைக்கப்படும். அதன் உதவியுடன் நீ சொர்க்கம் செல்வாய் என்றெல்லாம் வேதத்தின் பூர்வபாகம் கூறுகின்றது.
சொர்க்கம், நரகம், பாவம், புண்ணியம், சடங்குகள், அவற்றை செய்யும் விதம், கூற வேண்டிய மந்திரங்கள், இவை அனைத்தும் நமக்கு வேதத்திலிருந்துதான் தெரிகின்றன. ஆனால் வேதத்தின் முதல் பாகம் நமக்கு முற்றும் தெரியாதவற்றை பற்றி நமக்கு அறிவிப்பதன் மூலம் பிரமாணமாகிறது. ஆனால் வேதாந்தமோ முற்றிலும் தெரியப்படாத ஆத்மாவை நமக்கு காட்டுவதில்லை. முன்னரே நமக்கு தெரிந்த ஆத்மாவின் மீது அறியாமையால் ஏற்றி வைக்கப்பட்டுள்ள தவறான கருத்துக்களை மட்டுமே நீக்குகிறது. ஞானம் என்பது அஞ்ஞானத்தின் மீது ஏற்றி வைக்கப்படுவதில்லை. அறியாமையை அறவே நீக்குவதே ஞானத்தின் பணியாகும். ஞானத்தின் விரோதியான அஞ்ஞானத்தை நீக்காமல் ஞானம் வராது. ஆத்மாவை பற்றிய அறியாமை உள்ளதால் அந்த அறியாமையும் அறியாமையினால் விளைந்துள்ள தவறான கருத்துக்களையும் சாஸ்திர பிரமாணம் நீக்குகிறது. நான் நான் என்று ஆத்மா பிரசக்தமாக உள்ளதால் தான் ஆத்மாவை பற்றி தவறான கருத்துக்களும் இருக்கின்றன. நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.